குறிப்பா லோகி வில்லன் கேரக்டர்ல யாருக்கு முக்கியத்துவம் குடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி எல்லா பக்கமுமே சொதப்பி வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அதுதான் படத்துக்கு மிகப்பெரிய மைனஸாவே முடிஞ்சிருது. ஏன்னா, நாகார்ஜுனாவுக்கு முக்கியத்துவம் குடுக்குறதா, சௌபின் ஷாவிற்கு முக்கியத்துவம் குடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய குழப்பத்திலே இருந்திருப்பார் போல லோகி. பேசாம சௌபின வச்சே படத்த கூட நகர்த்தியிருக்கலாம் போல அப்படின்னு தான் நம்மளுக்கு தோண வச்சுது. ஏன்னா, நாகார்ஜுனா கேரக்டர் இவர் தான் முக்கியமான வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இம்பாக்ட்யுமே குடுக்கல. ஆனா, அவரோட நடிப்ப அவரு பக்காவா குடுத்திருந்தாலுமே, கதையில அவருக்கு வலுவில்லாதனால அது சுத்தமா படத்துல எடுபடவே இல்ல. ஆனா, நம்ம பாராட்டு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, பிளாஷ்பேக் போர்ஷன்ல அந்த ரஜினியா இருக்கட்டும், அதுக்கு குடுத்த ரஜினியோட வாய்ஸா இருக்கட்டும், அதுக்கு இவங்க குடுத்திருக்க உழைப்பு வந்து மெனக்கெடலுமே ரொம்ப பெருசா இருந்தது. அதுக்கு நம்ம மிகப்பெரிய பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கலாம். ஆனா, அத ஷார்ட் டைம்ல வச்சத விட, இன்னும் கொஞ்சம் லென்த்தா காட்டியிருந்தா கூட நம்ம கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு. அதே மாதிரி இடைவேளை முடிஞ்சதுக்கு அப்புறமே கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் நல்லா இருந்த மாரி தோணுச்சு. அங்கேயுமே அமீர் கானோட பீடிய பத்த வச்சு எவ்வளோக்கு இணையா பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற மாரி தான் தோணுச்சு. வெளிய வந்தா போதும் அப்படிங்கிற மாரி நமக்கு தோணவே ஆரம்பிச்சுருச்சுன்னு சொல்லலாம். படத்தோட நீளத்தையுமே இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம். ஏன்னா, அமீர் கானு, உபேந்திராவோட கேமியோலாம் படத்துல தேவையே இல்லாத மாரி தான் இருந்தது. அது எல்லாமே ட்ரிம் பண்ணியிருந்தா கூட நமக்கு இந்த லேக்கிங்னஸ்லாம் தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிற மாரி தான் எனக்கு லைட்டா தோணுச்சு. இத்தன குறைகள் தெரியறதுக்கு நம்ம படத்து மேல வச்ச அதீத எதிர்பார்ப்புமே ஒரு காரணம்னு சொல்லலாம். ஏன்னா, இந்த படத்துக்கு இவங்க குடுத்த பில்டப்பா இருக்கட்டும், அடுத்தடுத்து வந்த பேட்டிகள் எல்லாமே இந்த படத்து மேல நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாக்கிச்சுன்னே சொல்லலாம். இது ரஜினி ரசிகர்கள் அவங்களுக்காகவே படத்த கொண்டாட செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, ரஜினி ரசிகர்கள் இந்த படத்த கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. மத்தவங்க ஒருவேளை எதிர்பார்ப்புகள் இல்லாம பார்க்குற நபர்களுக்கு இந்த படம் ஓகேவா தெரியலாம். அத தாண்டி இப்ப வேற புதுசா 2வது முறை பார்த்தா படம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காய்ங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமே பார்க்காதவங்க தியேட்டர்ல விருப்பம் இருந்தா பாருங்க. படம் பார்த்து பிடிக்காதவங்க முடிஞ்சா 2வது முறை தியேட்டர்ல பாருங்க. பார்த்துட்டு படம் பிடிச்சதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தவங்களுக்கு இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்ல நம்ம சொல்றதுல ஏதாவது மைனஸ் இருக்கு, இல்ல பிளஸ் இருக்குனாலும் அதையும் நம்ம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் கூலி லோகியோட போலி பிம்பம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த ஒரு விமர்சனத்துல சந்திப்போம் மகளே. நன்றி.